வல்லவருடைய தேவனுடைய சமூகத்தை தேவாலயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிற நீ வரணும், காத்திருக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. இன்னொரு மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு தீர்க்கதரிசியான அடுத்த பக்கத்துல 2வது அதிகாரம் 36வது வசனத்துல இருந்து பார்க்கும்போது அன்னாள் என்கிற ஒரு வயதான ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 84 வயதான ஸ்திரீ, அவங்க ரொம்ப வயசானவங்க, ஓகேங்களா, ரொம்ப வயசான ஒரு ஸ்திரீ. அவங்க என்ன பண்ணாங்க, தேவாலயத்தில் இரவும் பகலும் உபவாசித்து தேவனை ஆராதித்து கொண்டிருந்தார் என்று சொல்லுவாங்க. எப்படிலாம் இரவும் பகலும் உபவாசித்து தேவனை ஆராதித்து கொண்டிருந்த ஒரு 84 வயதுள்ள அந்த ஸ்திரீ. 7 வயது மாத்திரமே புருஷனோடு வாழ்ந்தாங்க. அப்புறம் புருஷனை இழந்து சிறு வயதிலே விதவையாகி தேவனுடைய சமூக தேவாலயத்தில் அதிகமாய் காத்திருந்து இருந்த அவங்களும் அந்த சிறு பிள்ளையை இயேசுவை காணும் போது அவங்களும் சொன்ன காரியம் என்னன்னா, அந்த 28வது வசனத்துல பார்க்கும்போது அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று, அந்த இயேசுவை கொண்டு வந்த அந்த நேரத்தில் அவளும் வந்து நின்று கர்த்தரை என்ன பண்றா, புகழ்கிறாள். புகழுக்கு மாத்திரம் இல்ல, அவளை குறித்து சொல்லப்பட்டிருந்தது, எருசலேமுக்கு மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவளை குறித்து பேசுகிறாள். மீட்புண்டாக காத்து இஸ்ரவேலின் மீட்புக்காக காத்திருந்தவர்கள். அல்லேலூயா. ஏன்னா இயேசுவானவர் தான் எருசலேமை மீட்கிறதற்காக, இஸ்ரவேலை மீட்கிறதற்காக, உங்களை என்னை மீட்கிறதற்காக உலகத்தில் வந்தவர் என்பது அவளுக்கு தெரிந்திருக்கிறது. இந்த வேலையில் அதிகமாக ஆண்டவர் தேவன் வெளிப்பாடுகள், வரங்கள், கனிகள் அதிகமாக நமக்குள்ள வேணும்னா தேவனுடைய சமூகத்துல நம்ம காத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. விசுவாசியை நம்ம கண்டிப்பா வந்து பெற்றுக்கொள்வோம். இது கூட நம்ம அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் எடுத்துக்கலாம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்துல 5வது வசனம், இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததுதான். இயேசுவானவர் சிலுவையில் மரித்து விட்டார், உயிரோட 3வது நாள் எழுந்தார். எழுந்து சீஷர்கள் அநேகருக்கு அவர் தரிசனமானதற்கு பின்பாக பரம் ஏறுகிறதற்கு முன்பு சீஷர்களுக்கு தரிசனமாகும்போது சொன்ன ஒரே ஒரு காரியம், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாள்லையும் ஆண்டவர் நம்மளே அந்த காரியத்துக்காக தான் சொல்றாரு, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். பிதாவின் வாக்குத்தத்தம் இந்த இடத்துல என்ன காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பெந்தேகோஸ்தே என்ற பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு காரியத்தை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம காத்திருக்கிற அந்த காத்திருப்பு பரிசுத்த ஆவியினால் வருகிற அந்த புது பலன். 8வது வசனத்தை பாருங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, எருசலேம்ல, யூதேயால, சமாரியால, பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். எல்லா இடமும் நீங்க எனக்கு எப்படி இருப்பீங்க, சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று அந்த இடத்துல சொல்லுங்க. எப்போ பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, கர்த்தருக்கு காத்திருக்கிற அந்த அனுபவம் அடுத்த ஸ்டேஜ் எதுனா பரிசுத்த ஆவினால் உண்டாகிற அந்த புது பலனுக்கு நேராக நம்மை நடத்துகிறது. இந்த நாள்ல இந்த உலகம் வெறும் பாத்தீங்கன்னா பொல்லாங்களுக்குள்ள கிடக்கிற உலகம். நமக்கு தெரியும், பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று எச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்படிதானே? எப்படிடா உங்களை விழ வைக்கணும், ஆலயத்துக்குள்ள இவங்க என்ன காலையில எந்திரிச்சா என்ன பண்றாங்க, ஆலயத்துக்குள்ள போறாங்க, இவங்க எப்படி போக விடாம தடுக்கலாம், யாரையாவது ஒருத்தர் எழுப்பிடுவாங்க. எழுப்பி அவங்க மூலமா என்ன பண்ணும், தடை எப்படியோ ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல வர்றதுக்கு ஆயத்தம். இதெல்லாம் விசாகம் கட்சிக்கிற சிங்கமலை உங்களை விழுங்குறதற்கு ஆயத்தமாய் நின்று கொண்டிருக்கிறான். அவனை எதிர்க்கிறதற்கு நமக்கு முக்கியமான தேவை எல்லாம் பரிசுத்த ஆவியின் பலன். அது நமக்கு ரொம்ப அதிகமாய் காத்திருக்கிற நமக்கு தேவையாக இருக்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களை குறித்து நம்ம பார்க்கும்போது பேதுருவை குறித்து நம்ம பார்க்கலாம். லூக்கா 22வது அதிகாரம் 31வது வசனத்தை நம்ம வாசிப்போம். லூக்கா 22வது அதிகாரம் 31வது வசனம்.
இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பாருங்க, சீமோன். யாரு? சீமோன் இயேசுவுக்கு மிகவும் பிரியமான ஒரு சீஷன், இயேசுவோடு கூட இருந்த சீஷன். அவனை சாத்தான் என்ன பண்றான்? சொலங்கால கொடைக்கிறதற்கு ஆண்டவரிடத்துல என்ன பண்றான்? உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆனாலோ ஆண்டவர் உன்னுடைய விசுவாசம் ஒழித்து போகாதபடி உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன் என்று இந்த இடத்துல சொல்லுகிறார். 3 காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சாத்தான் சோதிக்கிறவன், அவன் எப்படியாய் உங்களை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறவன், உங்களை தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்காதபடிக்கு தேவனுடைய சமூகத்தில் எப்படி பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நம்ம அந்த அதிகாரத்தில் பார்த்தோம்னா 120 பேர் மேல் வீட்டு அறையில ஜபத்திலும் வேண்டுதலிலும் உறுதியாய் தனித்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஜபத்தில வேண்டுதல்ல கிட்டத்தட்ட கொஞ்ச நாட்களாக என்ன பண்ணாங்க? காத்திருந்தாங்க. தேவனுடைய சமூகத்தை அவங்க அதை இடைவிடாமல் என்ன பண்ணிருக்கிறாங்க? காத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த காத்திருக்குதல், அது உறுதியாய் அவங்க காத்திருந்தது நிமித்தம் தான் அந்த பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றுக் கொள்றாங்கிறது நமக்கு தெரியுது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பெந்தேகோஸ்தே நாளன்று வானத்திலிருந்து ஒரு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு அந்த இடத்துல வெவ்வேறு பாஷைகள்ல என்ன பண்றாங்க? அந்த ஜனங்கள் எல்லாரும் 120 பேரும் பேச தொடங்கின. ஒவ்வொருவர் மேலும் அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து அமர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னாடிதான் இந்த சாத்தானானவன் என்ன பண்ணான்? நமக்கு தெரியும், பேதுருவை எப்படி சோதித்தான்? எப்படி சோதித்தான்? என்ன விதமாக சோதனைக்குள்ள பேதுரு போனார் என்றால், அந்த இயேசுவானவர் சிலுவையில அறையப்படுவதற்கு முன்னதாக அவர் என்ன பண்ணாங்க? இயேசுவை அழைத்து கொண்டு போகும்போது பின்னாடி என்ன பண்றாரு? பேதுருவும் இயேசுக்கு என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக பின்னாடி என்ன பண்றாரு? பேதுரு போயிட்டே இருக்கிறாரு. அப்புறம் இயேசு அந்த பிரதான ஆசாரியர் முன்னாடி நிப்பாட்டியாச்சு. அப்பவும் பேதுரு பாக்குறாரு இயேசுக்கு என்ன நடக்குது. அப்ப அங்க இருக்கிற ஒரு வேலைக்காரி சொல்றா, இவரும் அவரோட கூட இருந்தவன் தான் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்குள்ள ஒரு பயம் வந்து, ஐயோ நம்மளே போய் அவங்க அந்த மாதிரி கொடுமைப்படுத்திக்குவாங்களோன்னு சொல்லி பயந்து, ஐயோ எனக்கு ஆண்டவரை தெரியாது, அவன் எனக்கு யாருமே தெரியாதுன்னு சொல்லி அவன் என்ன பண்ணா? மறுதளித்தான். ரொம்ப ஒரு பெரிய ஒரு பாவம். இயேசுவே எனக்கு தெரியாது, இயேசுவே எனக்கு தெரியாது, கூடவே இருந்தவன் இயேசு எனக்கு தெரியாது என்று மறுதளித்தான். ஏன்னா அந்த சாத்தான் அவனுக்குள்ள அந்த வார்த்தையை சொல்லும்படியாய் ஏறி விட்டுட்டான். ஓகேங்களா? அப்ப இந்த நாள்ல நம்மளும் நிறைய நேரங்கள்ல மறுதளிக்கிற காரியங்கள், ஏதோ ஒரு பாவத்துல விழுகிற காரியங்கள், இந்த பாவத்தை செய்கிறதுக்கு சத்துரு தூண்டும்போது அவனுக்கு இடம் கொடுத்து நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்கள் எதுவாய் இருந்தாலும் இந்த இடத்தை பார்க்கும்போது 3 தடவை என்ன பண்றான்? பேதுரு மறுதளித்தான் என்று சொல்லப்படுகிறது. அந்த பேதுருக்குள்ளதான், அந்த மறுதளித்த பேதுரு தான், ஐயோ நான் மறுதளித்துட்டேனே சொல்லி மனக்கசந்து அழுத அந்த பேதுரு தான் அவனை என்ன பண்றாரு? அந்த பரிசுத்த ஆவியின் பலனால அவனை பலப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை நம்ம வந்து பார்க்கும்போது, பயந்து போய் அந்த பிரதான ஆசாரியர்கள் முன்னாடி போய் நிற்கிறதுக்கு பயந்து இயேசுவை மறுதளித்த அதே பேதுரு இந்த நாட்கள்ல அங்க அவ்வளவு ஜனங்கள் முன் நின்று பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக் கொண்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு? தைரியமாய் பேசுகிறார். இந்த நாட்கள்ல நமக்கும் அந்த தைரியம் அவசியம். நிறைய நேரங்கள் நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோம். இயேசுவை பற்றி அறிவிக்கிறதற்கு, சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு தேவனை பற்றி சொல்லுகிறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? பயந்து கொண்டு இருக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியின் பலனை நீங்க பெற்றுக் கொள்ளும் போது அந்த பயத்தை ஆண்டவர் எடுத்துக் கொள்கிறார். எப்படி பேதுருவுக்குள்ள தேவன் ஒரு தைரியமாய் உரத்த சத்தமாய் அந்த 23ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவின்படியையும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி எடுத்து கொலை செய்தீர்கள். அப்படி ஒரு தைரியமா சொல்ற, நீங்க தான் பிடிச்சீங்க, நீங்க ஆணி அடிச்சீங்க, அவரை நீங்க கொலை செஞ்சீங்க அப்படின்னு பயந்து போய் ஒளிந்து மறுதளித்த அந்த பேதுருவை பரிசுத்த ஆவியின் பலனை அவன் பெற்றுக்கொண்டதுக்கு பின்பாக அவனுக்குள்ள இருந்த ஒரு தைரியம் என்னதான் இருந்து இயேசுவை குறித்து அறிவிக்கிறதற்கு, இயேசுவை அநேகருக்கு சொல்லுகிறதற்கு. அந்த ஒரே பிரசங்கத்துல மாத்திரம் கிட்டத்தட்ட எத்தனை பேர் அந்த இடத்துக்குள்ள வந்தாங்க என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 3000 பேர். எத்தனை பேர்? 3000. ஒரே பிரசங்கம் தான் 3000 தேவனுடைய அவர்களோடு கூட என்ன பண்றாங்க? இணைக்கப்படுறாங்க. அந்த ஒரே பிரசங்கம், அந்த தைரியமாய் சொல்லிக்கிறது ஒரே ஒரு பிரசங்கத்தின் நிமித்தமாக இந்த நாளை நம்மளும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்காத நிமித்தம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்
இயேசுவை குறித்து நம்ம சொல்லாதபடி இருக்கிறோம். இது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு காரியம் தெரியுமா? ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வரவே கொடுத்து முன்னாடி சொன்ன ஒரே ஒரு காரியம், நம்ம கொடுத்த கட்டளையே அதுதான். உலகம் எங்க போய் சர்வ சிருஷ்டிக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நம்ம சுவிசேஷமாய் சொல்லுங்கள் என்று கட்டளை இருக்கிறாங்க. நம்ம எத்தனை பேர் நம்ம சொல்றோம்? ஏன்னா பயம், ஏன்னா ஒரு வெப்பம். அப்படி இருந்துட்டா அந்த இடத்துல இவ்வளவு காலி இடங்கள் நமக்கு இருக்காது. பக்கத்து வீட்டுல இருக்க நீங்க சபைக்கு ஆண்டவர் கூட பேசுவாரு, ஒரு ஆண்டு இடத்துல தொழுவாரு, நம்ம சுமத்தை கொடுப்பாரு என்று சொல்லி நம்ம அழைத்து கொண்டு வருகிறாங்க. நம்ம நாளுக்கு ஒரு பயம், நமக்குள்ள இருக்கிற வெப்பம், தைரியம் இல்லாத ஒரு சூழ்நிலை. இந்த நாள் ஆண்டோட சமூகத்துல காத்திருந்து அந்த பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதனால் அந்த காரியத்தை நீங்க அதிகமாய் காத்திருங்க. பரிசுத்த ஆவியின் பலன் எனக்கு வேணும், உன்னதமான பலன் எனக்கு வேணும். ஒரு இந்த மரியாதை ஸ்திரீ கர்ப்பத்தரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பயம் அவளுக்கு, பரிசுத்த ஆவியானவர் கர்ப்பத்தரித்து நீ வந்து இயேசு பெறப்போறேன்னு சொல்லும்போது ஒரு பயம். உன்னிடத்தில் ஒரு பலன் அவளை ஆளுகை செய்தது. நான் இதோ ஆண்டவருக்கு அடிமை என்றால் இந்த நாள் எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இதோ நான் இயேசுக்கு அடிமை. இயேசுக்கு அடிமை எத்தனை பேர் சொல்ல போறீங்க? தேவனுக்கு எத்தனை பேர் எழுப்ப போறீங்க? தேவனுக்கு செயல்பட எத்தனை பேர் இடத்துல இருக்கிறீங்க? பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க இயேசு பற்றி சொல்றதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை குறித்து ஆண்டவர் நிறைய திட்டங்களை, நிறைய நோக்கங்களை வைத்திருக்கிறது நிமித்தத்தை நான் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, இது வந்து ஆண்டவர் பேதுருவை எதிர்பார்த்த காரியம் அந்த இடத்துல மறுதளிக்கும் போது அவர் செபிக்காத நிமித்தம் அவர் ஒரு மணி நேரமாக விழித்திருந்து செவி. மாம்சம் பலவீனம் உள்ளதா, ஆவி உற்சாகம் உள்ளது, ஒரு மணி நேரமாக விழித்திருந்து செபிக்க கூடாதா என்று சொல்லி அவர் கேட்கிறார். அது ஒரு மணி நேரம் விழித்திருந்து செபித்தார் என்றால் சாத்தான் சுடுகிறார் குடைக்கிறதுக்கு அந்த இடத்துல இடம் கொடுத்திருக்க முடியாது. அவன் விழித்திருந்து அந்த இடத்துல செபிக்கல. இயேசுவானவர் அந்த கெத்செமனே தோட்டத்திற்கு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவன் தூக்கி கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேலை நம்மளும் அப்படிதான். நிறைய நேரங்கள் தூக்கத்துக்கும் நம்ம நிறைய நேரங்களில் மொபைல் போனுக்கும் நிறைய தேவையில்லாத காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து சோதனை வந்ததுக்கு அப்புறம் இப்படி வந்துட்டேன், அப்படி வந்துட்டேன், இந்த காரியம் நடந்துட்டேன் என்று சொல்லி வேதனையோடு நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் இதை எதிர்பார்க்கல. அது வந்ததுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? செபிக்கணும், விழித்திருக்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். செபிக்கப்பட்டது ஆண்டவர் விருப்பமாக இருக்கிறது. இதனால சோதனை படுகிறதுக்கு முன்னதாகவே விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அதற்கு காத்திருக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இரண்டாவது காரியம் பவுல் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9:9. இந்த இடத்துல நமக்கு தெரியும் சவுலை தேவன் எப்படி சந்தித்தார் என்று நமக்கு தெரியும். கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தணும் என்று பெர்மிஷன் வாங்கி கொண்டு தமஸ்குவுக்கு நேராக விரைந்தான் பவுல். போய்கொண்டிருந்த அந்த வழியிலேயே தேவனுடைய ஒளி அவனை சந்தித்தது. அவன் பார்வை இல்லாதவன் ஆகிறான். அந்த இடத்துல அவன் கீழே விழுறான். கீழே விழுந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது? அவனை கைலாவை கொண்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல அவன் சொல்றாரு, கீழே விழும்போதே சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அடுத்ததாக பவுல் அந்த இடத்துல அர்ப்பணிக்கிறான். அர்ப்பணிக்கிறதோட மாத்திரம் இல்ல, அந்த இப்பொழுது வாசித்த வார்த்தை 3 நாள் அவனுக்கு கண்ணு தெரியாது, பார்வை இல்லாதவனால் குசியாமலும் குடியாமலும் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாள்ல இந்த இடத்துல பார்க்கும் போது பவுலுக்குள்ள இருந்த ஒரு வேகம் ஆண்டவர் என்னை சந்திச்சுட்டாரு. ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லிட்டாரு, நான் இயேசுவை துன்பப்படுத்திட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் ஆண்டவர் நான் கேட்டிருக்கிறேன், இப்போ உனக்கு அதை சொல்லுவேன் ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனா அதற்காக 3 நாள் காத்திருக்கிறது. என்ன பண்றாரு? புசிக்காம குடிக்காம. எத்தனை பேர் உபவாசித்து நம்ம செபிக்கிறோம், நம்மளுடைய குடும்பத்துக்காக, நம்மளுடைய தேசத்துக்காக, அழிந்து போக நம்மளுடைய ஜனங்களுக்காக ஆத்ம பாரம் கொண்டு ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நமக்கு தேவையா இருக்கிறது. நீங்க ஜெபிக்கிறீங்களா? தேவனுடைய சமூகம் உபவாசித்து ஜெபிக்கிறீங்களா? இந்த இடத்துல 3 நாள் பவுல் உபவாசித்து ஜெபித்ததை நிறுத்தம். அந்த இடத்துல எங்கேயோ பார்க்கும் போது அடிமையான ஒரு மனிதன் ஆண்டவர் எழுப்புறாரு. இப்போ அவனுக்கு நீதான் பார்வை, நீ அவனுக்கு ஜெபம் பண்ணணும். நீ அவனுக்கு ஜெபிக்கும் போது நான் அவனுக்கு பார்வை கொடுப்பேன். அவன் என்ன செய்வான் நான் அவனிடத்துல சொல்லுவேன் சொல்லி ஒரு தீர்க்கதரிசி அவரை ஆண்டவரை அனுப்பி வைக்கிறாரு. அது உபவாசத்துக்கு காத்திருந்தது நிமித்த ஒரு அடமையாவே ஆண்டவர் எழுப்புகிறார். இந்த நாள் நீங்க காத்திருந்தாதான் உங்களுக்கு உங்களுடைய ஜெபத்துக்கு பதிலை கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் வாசல்களை திறந்து கொடுப்பார். எங்க பார்த்தாலும் வாசல் அடங்கிட்டு இருக்கு, எங்க பார்த்தாலும் என்னால போகிறேன்னு சொல்லி குழம்பி கொண்டு இருக்கிறோமா? தேவனுடைய சமூகத்தை காத்திருக்கிற நமக்குதான் ஆண்டவர் சொல்லுகிறார், வாசலை திறக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிறதற்கு தேவன் போதுமானதை காத்திருக்கும் போதுதான் அதை செய்யப்பட முடியும். உபவாச ஜெபம் மிகவும் வல்லமை உள்ள ஒரு ஜெபம். உபவாசத்தை அவர் ஜெபிக்கிற அந்த வேளையில அந்த இடத்துல பார்க்கும்போது
அனனியாவை பார்த்து சொல்றாரு, நீ போ, அவன் புற ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் யாருக்கு? புற ஜாதிகளுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, என்னை பற்றி அறியாதவர்களுக்கு நீ என்னை பத்தி சொல்றதுக்கு நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாய் பவுல் இருக்கிறான் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பவுலை எதிர்பார்க்கிறார். உபவாசித்து ஜெபிக்கிறவர்கள், ஆண்டவர் சோதனைக்கு உட்படாது விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் காத்திருக்கணும். உபவாசி ஜெபத்துல தேவனிடத்துல காத்திருக்கிறவர்களாய் இருக்கணும். இன்னும் ஒரே ஒரு காரியம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நான் தாவீது தேவனிடத்துல அதிகமாய் காத்திருக்கிறேன். நமக்கு தெரியும், ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த தாவீது எப்படியாய் மாறினான்? அரசனாய் மாறினான். எப்படி? அவன் ஆராதித்தான், ஆண்டவரை அதிகமாய் ஆராதித்தான். ஆடு மேய்க்கும் போது அவன் ஆராதனை வீரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக சங்கீதங்களை அவன் பாடினான், அநேக சங்கீதங்கள், அநேக பாடல்கள். அப்போ அநேக பாடல்கள் பாடு தேவனை துதிக்க 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 அவனுக்கு ஒரு இன்பம். அந்த இடத்துல பாருங்க, 1 சாமுவேல் 17:14 ஒரே வார்த்தை மட்டும் வார்த்தைலாம். 1 சாமுவேல் 17:14 யுத்த களத்துல ஒரு கூட்ட ஜனங்கள் சவுலோட கூட நின்று கொண்டிருக்காங்க. தாவீது எங்க நிற்கிறாரு? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற தாவீது இப்ப யுத்த காலத்துல சகோதரரை பாக்குறதுக்காக வாராரு. இப்ப கோலியாத் நின்று அந்த சகோதரர்களை மிரட்டி கொண்டு இருக்கிறான். மிரட்டி இவனுக்குள்ள இருக்க முடியல. எப்படி இவனை தேவனை அவன் நிந்திச்சு கொண்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு இருக்க முடியாம என்ன பண்றாரு? எழுப்பி போய் இந்த சவுல் கேட்கிறாரு, நான் போறேன் அந்த கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு என்று சொல்றாரு. நீ எப்படி போவ? உன்னிடத்துக்கு ஒரு உடை கூட இல்லைன்னு சொல்லுவது அவனுடைய கவசங்கள்லாம் போடுறாங்க. அதெல்லாம் அவனுக்கு முடியல. 5 கூழாங்கள் எடுத்துக்கொண்டு கோலியாத் முன்னாடி போய் நின்றான். அந்த ஆராதனை வீரனாக இருந்து அவன் முன்னாடி ஒரே ஒரு கூழாங்கல்லினால அவனுடைய நெற்றியில் பட்டு அவன் கோலியாத் விழுந்தான் என்று பார்த்தோம். இந்த வார்த்தை 40 நாள் வந்து நின்றான். 40 நாள் அந்த யுத்த புருஷர்கள் முன்னாடி வந்து யுத்த புருஷன் ஒருத்தரால என்ன பண்ண முடியல, அந்த கோலியாத்தை ஜெயிக்க முடியல. ஆனா அந்த ஆராதனை வீரன் துதிக்கிற அந்த தேவனுடைய மனுஷன் ஒரே கல்லினால் என்ன பண்ணாரு? அந்த கோலியாத்தை ஜெயித்தார். ஆண்டவர் அந்த ஆராதனை எங்க நடந்தது? அந்த ஆடு மேய்க்கும் போது, அந்த ஆட்டு தொழுவதுக்கு இடையில தேவனுடைய சமூகத்தில் அவன் காத்திருந்தது நிமித்தம் அவன் பெற்றுக்கொண்ட ஆவியின் அபிஷேகம், பவுல் பெற்ற ஆவியின் அபிஷேகம், பேதுரு பெற்ற ஆவியின் அபிஷேகம் எப்படி நடந்த ஒரு கோலியாத்தை, தாவீது பெற்ற ஆவியின் அபிஷேகம் ஒரு கோலியாத்தை, ஒரு சத்துருவை ஒரு ஜெயிக்கிறதுக்கு முடிந்தது. இந்த நாள்ல ஐயோ எனக்கு விரோதமாய் அநேகர் எழுப்பி சத்துருவாய் நின்று கொண்டிருக்காங்க ஒருவேளை சொல்லிக் கொண்டிருக்கலாம். இந்த நாள்ல எழுப்ப வேண்டியது யாரு? நீங்க தான். நீங்க எழுப்பணும். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் உங்களை எழுப்புறார். சத்துருக்களை ஜெயிக்கிற ஒரு வல்லமையை கொடுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் எழுப்புகிற சாத்தானை ஜெயிக்கிற வல்லமை, கட்சிக்கிற சிம்மங்களை சுற்றி திரிகிற அவரை ஜெயிக்கிற ஒரு வல்லமை தேவன் யாருக்கு கொடுக்கிறாரு? உங்களுக்கு கொடுக்கிறாரு. ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற உங்களுக்கு அல்லேலூயா. அப்படியே இருப்பேன் முடிந்தவர்கள் முழங்கால் படிக்கிறேன். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய சமூகத்தில் நீங்க காத்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். 3 விதமான ஆசீர்வாதங்களை உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவர் சொன்னார். புது பலன், புது உயரத்துக்காக, புது வேகத்தை கொடுத்து ஆண்டவர் உங்களை ஓட வைக்கணும், உங்களை செயல்பட வைக்கணும். இந்த நாம முறைக்கு போய் இருக்கிறதுக்காக அல்ல, தேவனுடைய அழைத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, கர்த்தரையே நம்பியிரு சொல்லுவோமாம். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, கர்த்தரையே நம்பியிரு, உன் காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்று
அப்பா தரையில உங்க சமூகத்துல போக முடியாதபடிக்கு எனக்குள்ள தூக்கம் ஒரு தடையா இருக்கு, ஒரு கவனத்துல ஒரு தடையா இருக்குது அப்பா. வேதத்தை வாசிக்க முடியாதபடிக்கு எனக்குள்ள சோர்வு தடையா இருக்குது அப்பா. இந்த வேலை சோர்வு போவதுக்கு ஒரு வேலை கொடுக்கன்னு சொன்னீங்க, எனக்கு தாங்க கேளுங்க, வாயில திறந்து கேளுங்க. இந்த நேரத்துல வந்த ஒவ்வொருவரும் தேவனுடைய சமூகத்தை முந்தின நாட்களை விட இன்னும் அதிகமாக காத்திருக்க போறீங்க. நீங்க தேவனுடைய சமூகத்தை அதிகமா வேதத்தை வாசிக்கிறதுல, தியானிக்கிறதுல, சோர்வு போகாத விழிக்கிறது, ஜெபிக்கிறதுல, உபவாசித்து ஜெபிக்கிறதுல, துதித்து ஜெபிக்கிறதுல ஆண்டவர் காத்திருக்கிற அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்க போறாங்க. ஹalleluya. தீபா ராஷாக்கானரவா நீ மலாக்கானரவா ஆவியானவரை ஸ்தோத்திரிங்க. ஒவ்வொரு வேலை நடக்கும்ப்பா, ஒவ்வொருவரை தொடுவீராக, ஆவியானவர் தொடுவீராக. இந்த நேரத்துல உங்க பலத்த ஒரு அபிஷேக காட்சி ஊற்றுவீராக. மேலே தரையில இறங்கிய அந்த அபிஷேக வல்லமை இந்த இடத்துல இருக்க ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம், நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை நிரப்புங்க, ஒரு புதிய பலனை கொடுங்க அப்ப. அடுத்த ஸ்தானத்துக்கு கொண்டு செல்லுங்க, ஒரு புது வேகத்தோடு ஓடக்கூடிய ஒரு புது பலன். ஹalleluya. ஒவ்வொருவரையும் தேவ ஆவியானவர் தொடுகிறத சொல்ல வாயில ரிவைவ் தரத்து ஜெபிங்க. வாயில ரிவைவ் தரங்க, 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 தரங்க. நேரத்துல நீங்க இருக்கிற தேவனுடைய சமூகம், தேவனுடைய சமூகம் உங்களுடைய கதறல்கள், உங்களுடைய கூப்பிடுதல மனுஷனுடைய முன்னாடி இல்ல, தேவ சமூகத்துல கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, நிரம்ப சொல்லி கூப்பிடுங்க. ஏசப்பா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியை தேடும் போது மக்கள் எல்லாம் தானா கிடைக்கும், மக்கள் எல்லாம் தானா கிடைக்கும். கர்த்தருடைய சமூகத்தை காத்திருக்கும் போது மக்கள் எல்லாத்தையும் உலகத்தின் தேவன் எதுவா இருந்தாலும் தாங்க கொடுப்பாரு. முதல்ல தேவனுடைய சமூகத்தை காத்திருக்கிறது அப்ப எனக்கு அந்த காத்திருக்க அனுபவத்தை தாங்க. இந்த நாள்ல அதிகமாய் காத்திருக்கணும், இன்னும் நான் செபிக்கணும், இன்னும் நான் எழுப்பணும். தேவனே எனக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம்ப்பா. அப்பா இந்த வேளையில எல்லாருமே நோக்கி கேட்டு இருக்காங்க. இந்த வேளையில ஒவ்வொருவருக்கும் வேண்டிய பலனை கொடுங்க. ஆவியானவருடைய பலனை கட்டளையிடுகிறதுக்கு ஸ்தோத்திரம். தேவன் நீரே பலப்படுத்தி இருக்கிறோம்ப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள்ல இருந்து இந்த சமூகத்துல அதிகமாய் காத்திருந்து உன்னத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, ஆவிக்குரிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்ய போற கிருபைகளுக்காக எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.